வெல்கம் அண்ட் வணக்கம் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம திம்மம் மில்ஸ் வழியா கோயம்புத்தூர் போக போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கேஜி கேம்ஸ். இப்போ வந்து பெங்களூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டியை எடுத்தாச்சு. வெளியே போயிட்டு பேசஞ்சரை ஏற்றிட்டு ஃபர்தர் ஸ்டாப்புக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அங்கே பேசஞ்சர் எத்தனை பேர் ஏறுறாங்க என்னன்னு தெரில. ஓகே, இங்கே எத்தனை பேர் இங்கே எத்தனை பேர் ஏற்றுறோன்னு பார்க்கலாம். வண்டியை கரெக்டாக நிறுத்து பாத்தியாமி. ஓகே, கோயம்புத்தூர் பாயிண்ட் டு பாயிண்ட்டு வேறு எங்கேயும் நிற்காது அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் எல்லாத்துலையும் நிறுத்துவேன். சரி, இப்போது வண்டி கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர்லேருந்து வண்டி எடுத்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் எத்தனை ஸ்டாப்பிங் இருக்குது, அதில் எத்தனை பேர் ஏறாங்கன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லோரும் பார்க்குறவங்க. அண்டு வீடியோ குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணணுன்னா சொல்லுங்கள், அதையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாட்டு போட்டுடலாம். நீங்கள் பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக. Un día yo voy a ser presidente de la República de Colombia. Plata o plomo. Plata o plomo. ஓகே, இங்கே ஒரு பேசஞ்சர் நிற்கிறாங்க. எல்லாம் பார்க்கலாம் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு தெரியலையே. 6 பேர் 7 பேர் நிற்கிறாங்க. சரிங்க, கோயம்புத்தூர் பாயிண்ட் டு பாயிண்ட்டு திம்மம் வழியாக போகுது. கவர் வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. ஓகே, எல்லாம் ஏறிட்டிங்களா? வண்டி எடுக்கலாமா, போகலாமா? சரி, வண்டியை மூவ் பண்ணுவோம். அடுத்து இந்த வண்டி வெயிலில் பஸ்ஸுக்குள்ளே ஃபேனும் ஒன்றும் இல்லை. பார்ப்போம். பேசிகிட்டே ஒரு ஸ்டாப்பிங் விட்டோம். ரிவர்ஸ் பார்க்க கண்டக்டர்கிட்ட வேணாம்னு சொல்லியாச்சு. நம்மளே பொறுமையாக ரிவர்ஸ் பார்த்து பேசஞ்சரை ஏற்றிடலாம். சரி, ஏறுங்க, டக்குன்னு ஏறலாம். ஏறுங்க. எத்தனை பேர் ஏறானுங்கன்னு தெரில. ஒருத்தர் 2 பேர்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அடப்பாவி, ஒருத்தங்கோசம் நான் வண்டியை ரிவர்ஸ் எடுத்து இது பண்ணி மன கஷ்டத்தோடு இப்போ முன்னாடி போகிறேன். Soy Pablo Emilio Escobar Gaviria. Un día yo voy a ser presidente de la República de Colombia. Plata. சரி, போயிட்டே இருக்கலாம். எங்கேயும் ஆனால் இந்த வெயிலில் ஃபர்ஸ்ட் சர்வீஸே இல்லைம்மா ஹில் ஸ்டேஷனில். வண்டி உள்ள போய் என்ன கதியாக போகுதோ ஏதாக போகுதோ நம்ம அப்படியே நேராக போயிட்டே அடுத்தது திம்பம்ல தான் ஓகேங்களா. போய்கிட்டே இருக்கலாம். எனக்கு இன்னும் மைசூரே தாண்டாத மாதிரி இருக்கு. ரோடு இவ்வளோ குடுங்களாக முடிச்சிருக்கானு நாங்கள் எப்படா வண்டி ஓட்டுறான்னு தெரியல. ரிட்டர்ன் சர்வீஸ் போகிறது மட்டும்தான் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர்லேருந்து கொண்டு வரது தான். முதல் சர்வீஸே நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து தராமல் பெங்களூர்லேருந்து தந்து வச்சுருக்கானுங்க. ஓகே, இதுக்குள்ளே ஏதோ ஷாப்பிங் வருமா வரலையான்னு தெரியலையே. எதுவும் வரல. எங்கடா நடுவில் நிற்கிறீங்க? எவன்டா கொடுக்க பூந்தவன்? நீங்கள் நின்றுட்டே கடங்கடா. அப்புறம் பூந்து ஓடிட வேண்டியது தான். அவ்வளோதான். இதுதான் இப்படி இதுக்கு டேரெக்டாகவே வளையாத மாதிரி ஒரு ரூட்டு போட மாட்டேங்க. சரி, திம்பம் வந்தாச்சு. திம்பம்ல வந்தாச்சு. இன்னும் மலை ஏற ஆரம்பிக்கலையாட்டுக்கு. மலை ஏற எவ்வளோ தூரம்னு பார்ப்போம்.
ஓ மை காட், சூப்பர் சூப்பர். இன்னைக்கு பஸ் கதை அதோ கதி. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இத்தனை டர்னிங்ஸ். சரி, மனசை தடம்படுத்திட்டு முருகனை கும்பிட்டு வண்டிய இனிதே மலையை தூக்கி தொடங்குவோம். இப்பதான் ஏன் பாட்டை போட்டு விட்டேன். சரி, ஏறுங்க ஏறுங்க டக்குன்னு. கோயம்புத்தூர் பாயிண்ட் டு பாயிண்ட்டு. நடுவில் அங்கே போய் கை காமிச்சா நிறுத்துவேன், இல்லைன்னா நிறுத்த மாட்டேன். நான் கூட போயிட்டே தான் இருப்பேன். வயசானவன் நிற்கிற. சரி ஏறுங்க டக்குன்னு ஏறுங்க ஐயா, டக்குன்னு ஏறுங்க ஏறுங்க. கைமாகுது. சரி போலாமா? மூணாவது போகிற பாயிண்ட். சரி, இல்லையா பாவம் வந்து இப்படி இருக்கு. இறங்கி செக் பண்ணலாமா? ஓரம் இறங்கி பார்ப்போம். வண்டி ஒரு 50 ஆச்சு. சரி இறங்கி பார்ப்போம். குண்டு கட்டா தப்பி இறங்கி போகிறாப்புல. டிகிரி குடிச்சு சாவலாம். டிகிரி குடிக்கல. சரி, என்னடா உள்ள தண்ணி இருந்தாலும் இது கிடையாது. சரி நம்ம என்ன இங்கே எடுப்போம். ஏமாக்கா வண்டி நார்மலாக வச்சோன்னா அடி நினைக்கிறேன். இடத்துல வண்டியை கொண்டு போய் சொல்லி விட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்மாலாக தான் ஓட்டினேன். சரி, அதனால் நார்மலாக வச்ச வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, பார்க்க கொஞ்சம் போர் ஆகும்னு சொல்லி நான் வீடியோவை 2xோ 4xலையோ வச்சு விட்டேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாட்டு ஜாலியாக கேட்டு பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல வந்து பாறையில் முட்டி கம்பத்தில் முட்டி கையில் உராசி எடுத்து 2-3 பேசுறது ஓட்டினேன். ஓகே, பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எத்தனை ஓட்டிருக்கேன்னு. ஓகே ஓகே, இதுக்கப்புறம் அடிவாரத்தில் போய் மிச்சத்தை கண்டிப்பாக பண்ணிக்கலாம். சரி, பல இடி கழித்து திம்பம் முடிச்சுட்டு இப்போ கோயம்புத்தூருக்குள்ள வந்துட்டோம். இந்த ரவுண்டானா வந்து புதுசாக கட்டின ரவுண்டானா, அது கரெக்டாக எடுத்துருக்காங்க. பேசிட்டு வண்டி விட்டோன்னா இந்த ரவுண்டானா வந்து கோயம்புத்தூர் மெயிலில் புதுசாக கட்டினது. அந்த கரெக்டாக ரியலிஸ்டிக்காக எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய 2-3 சிட்டிலாம் கொண்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல. சேலம் கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்கிற 2 டிஸ்ட்ரிக்ட், நாமக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, அந்த டிஸ்ட்ரிக்ஸோட இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அங்கே இன்னமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். வீடியோ ஃபுல்லுமே 2xல வச்சதுக்கான அதுதான், ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.